கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட பேசட்டும். எல்லார் வாய்களை திறந்து ஆண்டவரே இந்த நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உங்களுடைய அடியார்களோடு கூட நீங்க பேசணும் ஆண்டவரே. இங்க இருக்கிற யாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்களுடைய வார்த்தை இல்லாம இந்த இடத்தை விட்டு போகக்கூடாதுப்பா. எல்லாரும் உங்களுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஜீவ வசனத்தை உட்கொண்டு ஆண்டவரே உங்களுடைய வசனத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய கரத்துல தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னையும் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. நீங்க பேசுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா, ஆமென். செய்திக்கு முன்பதாக ஒரே ஒரு சரணத்தை மட்டும் நம்ம எல்லாரும் பாடுவோமாக. நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் எங்களை நீ மாற்ற ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீர். போன வாரத்துல நம்ம தியானிச்சோம். ஜீவ விருட்சத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராகிய தேவன் இந்த உலக தோற்றத்திலேயே, உலகம் உண்டான நாளிலே ஆண்டவர் முளைக்க பண்ணினார். அல்லேலூயா. அவர் தான் ஜீவ விருட்சமாக இருக்கிறார். இயேசுதான் ஜீவ விருட்சத்தின் கனியாகவும் இருக்கிறார். இதை மனதில் வைத்து இந்த சரணத்தை நம்ம பாடிட்டு தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற ஜீவன் தரும் கனியா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை சத்தமாய் ஒருத்தங்க வாசிங்க. தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் தான் இருக்குது, ஆனாலும் நான் தேவனுடைய சமூகத்துல ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்ததான இந்த செய்தியை ஜெபத்தோடு கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கொஞ்சம் எல்லாரும் நீங்க என்ன ஆர்வமாய் கவனிங்க. அங்கங்க சிந்தனைகள் சிதறிடுச்சுன்னா இந்த வார்த்தைகள் வீணா போயிடக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஜீவ விருட்சத்தை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் முளைக்க பண்ணினார். பக்கத்துல கூட கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்காக ஆண்டவர் ஜீவ விருட்சத்தை முளைக்க பண்ணினார். சத்தமா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? அல்லேலூயா, ஆமென். ஜீவ விருட்சம் அப்படின்னு சொன்னா ஆங்கில வேதாகமத்துல the tree of life, வாழ்வுக்கான மரம், வாழ்வு தரும் மரம் அப்படின்னு சொல்லுவோமாக. அல்லேலூயா. நம்மை வாழ வைக்கக்கூடியதான ஒரு மரத்தை, ஒரு விருட்சத்தை உலகம் உண்டான நாளிலேயே ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவராகிய தேவன் முளைக்க பண்ணினார். ஆமென் சொல்லுவோமாக. இந்த ஒரு மரம் இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் எனக்கும் வாழ்வு இல்லை. ஆமென், அல்லேலூயா. இந்த ஒரு மரம் மட்டும் அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல முளைக்கல அப்படின்னு சொன்னா
இதை முளைக்க பண்ணல அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் எனக்கும் வாழ்வு இல்லை, உங்களுக்கும் எனக்கும் நித்திய வாழ்வு இல்லை. ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் வாழ்வை கொடுக்கும்படியாக, லைஃபை கொடுக்கும்படியாக, ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த ஜீவ விருட்சத்தை ஆண்டவர் முளைக்க பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த மரம் யார் என்று போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். சொல்லுங்க, இந்த மரம் யாரு? யாரை குறிக்கிறது? யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அல்லேலூயா. இந்த ஜீவ விருட்சம், இந்த ஜீவ மரம், வாழ்வு தரும் மரம், இது ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கிறது. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. அல்லேலூயா. இந்த ஜீவ விருட்சத்துல உண்டாக்கக்கூடியதான கனி, பழம், அது யாரை குறிக்கிறது? எதை வெளிப்படுத்துகிறது? ரொம்ப யோசிக்கிறீங்களா? ஜீவ விருட்சம், வாழ்வு தரும் மரம் இயேசு அப்படின்னு சொன்னா, அந்த மரத்துல உண்டாகக்கூடியதான கனி எதை குறிக்கிறது? கேட்கல. சபையா? கிஃப்ட் ஏதாவது இருக்கலாமா? இல்ல, போன வாரம் நான் உங்களோட கூட பேசுறேன். ஜீவ விருட்சத்தின் கனினா எதை குறிக்கிறது? போன வாரம் இங்க ஒரு அப்பத்தையும் ரசத்தையும் கையில எடுத்து பேசுறேன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தையும் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தையும் அந்த கனி வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தையும் அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறதான ரசத்தையும் எவன் ஒருவன் புசிக்கிறானோ, உட்கொள்கிறானோ, பானம் பண்ணுகிறானோ அவன் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை உட்கொள்ளுகிறவர்கள், ஆமென், அவருடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்க அந்த கம்யூனியன்ல பங்கு பெற்று அதை உட்கொள்ளுகிறவர்கள், அதை பானம் பண்ணுகிறவர்கள் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பார்களாம். ஆமென் சொல்லுவோமாக. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறதான வாழ்வு நித்திய வாழ்வு. நம்ம வாழ்ற இந்த உலகத்துல வாழக்கூடியதான வாழ்க்கை, இது வாழ்க்கை கிடையாது. இதுக்கு மேல லைஃப் கிடையாது. இதற்கு பின்பதாகத்தான், மரணத்துக்கு பின்பதாகத்தான் வாழ்க்கையே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய தேவன் இது வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். இன்றைக்கும் நம்ம வாசிப்போமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம். 3வது அதிகாரம். இன்னைக்கு நாம தியானிக்கக்கூடியதான வசனத்துக்கு நேராக நம்ம வந்துருவோம். 3வது அதிகாரம் 22, 23, 24 எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அல்லேலூயா. இந்த வசனத்தை எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? அதுக்கும் பதில் இல்லையா? இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் எத்தனாவது பக்கம் இருக்குது? 1, 2, 3, 4வது பக்கத்துல இருக்கிறதான வசனங்களை படிச்சிருக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்தை நானும் எத்தனையோ முறை நான் படிச்சிருக்கிறேன். ஆனா இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவாராக. இன்றைக்கு தேவையான வசனத்தை, வார்த்தையை ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தருவாராக. அல்லேலூயா. நீங்க எவ்வளவு ஆர்வமா கவனிக்கிறீங்களோ, கவனிக்கிறத பொறுத்துதான் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட முடியும். பேசுகிற என்னோடு கர்த்தர் பேசுவாராக, கேட்கிற உங்களோடு கர்த்தர் பேசுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியையும் ஜீவ விருட்சத்தின் கனியையும் ஆண்டவராகிய தேவன் வைத்திருந்தார், முளைக்க பண்ணியிருந்தார். ஆண்டவர் அன்றைக்கு ஒரு கட்டளை இட்டிருந்தார். நீங்கள் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிறதான இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீங்க புசிச்சிராதீங்க. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிராதீங்கன்னு என்ன செய்யல? கட்டளை போடப்படவில்லை. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீங்க புசிச்சிராதீங்க. புசிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுக்கு நீங்க சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லியிருந்தார். அவர்கள் அந்த கட்டளையை மீறி போனார்கள், பாவம் செய்தார்கள், தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள்.
அங்கே தேவனுடைய மகிமையை இழந்து போனதுனால அவர்களுக்குள் ஒரு குற்ற மனசாட்சி வந்தது. தங்களை தாங்களே ஒழித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையிலே இந்த பாவம் செய்ததான இவர்கள் ஆதாமும் ஏவாளும் உடனடியாக அந்த தோட்டத்தின் நடுவிலே ஆண்டவர் முளைக்க பண்ணினதான ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் பறித்து புசித்து விடாதபடிக்கு, ஏன்னா அவங்க அதை பறித்து புசிச்சுட்டாங்கன்னா அவர்கள் என்றென்றைக்கும் உயிரோட என்ன செய்வாங்க? இருப்பாங்க. என்றென்றைக்கும் உயிரோட என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஆகையினால இவர்கள் இந்த பாவ தன்மையோடு பாவத்தோடு கூட அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து விடாதபடிக்கு அவர்களை வேகமாக கையை நீட்டி அவர்களை பிடித்து வெளியே இழுத்து ஏதேன் தோட்டத்தின் வெளியே அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. அப்படின்னா ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே அனுப்பினது என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான தண்டனை அல்ல, அது அவர்கள் மேல் வைத்ததான கிருபை. அல்லேலூயா. ஆமென். ஏன் அவங்கள சொல்லணும்? உங்க மேல என் மேல வச்சதான கிருபையினால ஆண்டவர் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாமை ஏவாளையும் ஆண்டவர் அனுப்பி விட்டார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளோடு கூட நிதானிக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. இது எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடியதான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அப்படியானால் அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பப்பட்டார்கள். அனுப்பப்பட்டதான அவர்களுக்குள் வேதனை இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? ஆதாமும் நான் ஒரு கதை, ஒரு ஸ்டோரி மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. சண்டே ஸ்கூல்ல எப்படி சொல்லுவாங்களோ அதே போல தான் நானும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆனா இதுக்குள்ள இருந்து ஆண்டவர் ஒரு சத்தியத்தை நமக்கு விளங்க பண்ணுவாராக. ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் அனுப்பிவிட்டார். அவங்க ரொம்ப ஹாயா, ரொம்ப சந்தோஷமா, அப்பாட ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆண்டவர் எங்களை அனுப்பிட்டார் அப்படின்னு ரொம்ப ஹாயா நடந்து போயிருப்பாங்களா? அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போமா? 24வது வசனம், இல்ல 23வது வசனம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். மக்கள் பண்ணிட்டே அல்லேலூயா. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிட்டாரு. அவர் மனுஷனை துரத்தி விட்டு என்ன செய்தாராம்? ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேரு மீன்களை வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அனுப்புனது மட்டும் இல்ல, ஒரு காலமும் நீங்க உள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, ஏதேன் தோட்டத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் அங்கே வைத்தார். ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே வைத்தார் என்று ஆண்டவர் இந்த வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படின்னா இவங்களுக்குள்ள எந்த வருத்தமும் இல்லாம, எந்த வேதனையும் இல்லாம, இவங்க ரொம்ப ஹாயா ஒருத்தருக்கு ஒருத்தர் கை பிடிச்சிட்டு இனி நம்ம ரொம்ப ஹாப்பியா வாழலாம், நமக்கு எந்த யாருடைய பார்வையில நம்ம இருக்க மாட்டோம், நம்ம வாட்டில சந்தோஷமா போகலாம்னு போயிருப்பாங்களா என்ன? நீங்க தான் பதில் சொல்லணும். அப்படி போயிருப்பாங்களா என்ன? அல்லேலூயா. நீங்க கரெக்டா தான் இருக்கு. இந்த வந்து ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை உட்கிறீங்க கர்த்தர் கிருபை தருவாராக. அங்கே டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான். அப்படியானால் இவர்களுக்குள் வேதனை இருந்தது, இவர்களுக்குள் துக்கம் இருந்திருக்கும். நான் நினைக்கிறேன் எத்தனையோ நேரம் இவர்கள் ஏதேன் தோட்டத்துக்கு முன்பதாக வந்து அல்லது அந்த கேருபீன்களுக்கு முன்பதாக வந்து உள்ள போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பெர்மிஷன் தாங்கன்னு நினைச்சிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க எத்தனையோ முறை. ஏன்னா ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் அவர்களுக்கு என்று வைத்திருந்த ஆசீர்வாதத்திற்கு அளவே இல்லை. அல்லேலூயா. ஆமென். அவங்க என்னன்னாலும் செய்யலாம். அங்க ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குது. இன்னும் தோட்டத்துல அவர்களுக்கென்று விளக்கப்பட்டது என்று ஒன்றுமே கிடையாது. எல்லா ஆசீர்வாதமும் சகலமும் சம்பூர்ணமாய் அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. ஏன்னா எல்லாவற்றையும் இவர்களுக்கு தேவை என்பதை அறிந்ததுனாலதான் அத்தனை நாட்களும் எல்லாவற்றையும் படைத்து சிருஷ்டித்து உண்டாக்கி கடைசி 6வது நாள்ல மனுஷன் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். அல்லேலூயா. இப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அங்கே ஒன்றும் குறைவில்லாது இருந்தது. ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. ஆனால் இப்போ ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பப்பட்டார்கள். வேதனை, அவர்கள் ஒவ்வொரு நாளும் துக்கத்தோடு, அதிலே குறிப்பாக ஆதாமை காட்டில ஏவாளுக்குள்ளதான்
குற்ற மனசாட்சி வாதிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். அவளுக்குள்ளதான் அவ ஒவ்வொரு நாளும் அழுதுருப்பா, என்னால தானே இந்த மேன்மை போச்சு, என்னால தானே இந்த ஸ்லாக்கியம் போச்சு, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு குறைவுமே ஏதேன் தோட்டத்துல வைக்கலையே, எங்களை எல்லா விதத்திலையும் சம்பூர்ணமா வச்சிருந்தாரு, இன்னும் எங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்க இழந்துட்டோமே, என்னால தானே என் புருஷன் இப்படி போயிட்டாரு, என்னால தானே எல்லாமே போச்சு, நான் தானே காரணம் அப்படின்னு அன்றைக்கு ஏவாள் என்ன செஞ்சிருக்கலாம்? கண்டிப்பா அழுதுருக்க கூடும். அழுக வந்திருக்குமா வந்திருக்காதுங்க? அல்லேலூயா. அவளுக்குள் இருந்ததான துக்கத்துக்கு அளவே இருந்திருக்காது. ஏன்னா அதை தொடர்ந்து அவர்கள் வேலை செய்து வேர்வை சிந்தி ஆமென் கடினமாய் உழைத்து பூமியில முள்ளும் குறக்கும் அவர்களுக்கு விளைந்தது என்று நம்ம பார்க்கிறோம். கடினமாய் வேலை செய்து அவர்கள் இந்த உலகத்துல ஆமென் சம்பாத்தியம் பண்ணி அவங்க வாழ்ந்தாங்க. கொஞ்சம் நஷ்டம் வந்தது, கொஞ்சம் லாபம் வந்தது, நிறைவான நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை. ஆனால் அந்த ஏதேன் தோட்டத்தின் ஆசீர்வாதத்தை இழந்ததுனாலே அவர்களுக்குள் மகா பெரிய துக்கம் இருந்தது. இப்போ ஏதேன் தோட்டத்துல இந்த சம்பவத்துக்கு நம்ம வந்துருவோம். ஏதேன் தோட்டத்துக்குள்ள என்ன இருக்குது? ஏதேன் தோட்டத்துக்குள்ள என்ன இருக்குது? ஜீவ விருட்சம் இருக்குது. இங்க இருக்குது, சரிதானா? ஏதேன் தோட்டத்துக்குள்ள இது ஒரு ஏதேன் தோட்டமாக நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இங்க ஏதேன் தோட்டத்துல ஜீவ விருட்சம் இருக்கிறது. இந்த ஜீவ விருட்சத்துல உண்டாக்கக்கூடியதான கனியை யார் ஒருவர் புசிக்கிறார்களோ அவர்கள் என்றென்றைக்கும் சாகாமல் பிழைத்திருப்பார்கள். மரணம் என்பது கிடையவே கிடையாது. நித்திய காலமாய் அவர்கள் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பார்கள். அப்படி ஒரு ஆசீர்வாதம் இந்த ஜீவ விருட்சத்தின் மரத்துல உண்டு, சரிதானா? இப்ப இந்த ஜீவ விருட்சத்தை பாவத்தோடு கூட இவர்கள் ஆதாமும் ஏவாளும் புசித்து விடக் கூடாது என்பதற்காக இங்கே தோட்டத்திற்கு கிழக்கே ஆமென் இரண்டு பக்கத்திலையும் கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அல்லேலூயா. ரெண்டு பேர் வாரீங்களா? பைபிள் காலேஜ் சகோதரிகள் வாங்க. நீங்க தான் இப்ப இன்னைக்கு கேருபீன்கள். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இந்த பக்கம் ஒரு கேருபீன் நின்னுங்க, இந்த பக்கம் ஒரு கேருபீன் நின்னுங்க. இங்க மேலே ஏறிடுங்க. தோட்டத்துக்கு வெளியில இங்க ஒருத்தர் பாருங்க. தோட்டத்துக்கு வெளியில ரெண்டு கேருபீன்களை ஆண்டவர் நிறுத்தி இருந்தார். இந்த கேருபீன்கள் தோட்டத்தை காவல் செய்வதற்காக ஏற்படுத்தியிருந்தார். ரெண்டு கேருபீன்களுக்கு நடுவிலே சுடரொளி பட்டயத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். இந்த சுடரொளி பட்டயம் என்பது அது நாலா பக்கமும் சுத்தி வீசக்கூடியது. பட்டயம் நாலா பக்கமும் சுத்தி வீசக்கூடியது. ஆதாமும் ஏவாளும் இந்த பக்கம் வந்தாலும் அந்த சுடரொளி பட்டயம் வீசும். அந்த பக்கம் தெற்கு பக்கம் போனாலும் சுடரொளி பட்டயமும் கேருபீன்களும் அந்த பக்கம் நின்று காவல் செய்யும். தோட்டத்தை சுற்றிலும் எந்த பக்கம் போனாலும் அவங்க உள்ள என்ன செய்ய முடியாது? நுழைய முடியாது. இப்போ தோட்டத்துக்கு அருகிலே, தோட்டத்துக்கு வெளியிலே காவல் செய்யும்படியாக கேருபீன்கள் ரெண்டு கேருபீன்களை அங்கே ஏற்படுத்தியிருந்தார். இப்ப இந்த கேருபீன்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, செட்டைகளை உயர்த்தி இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பார்த்து கொண்டவர்களாக ஒருவருக்கொருவர் நேர் எதிரே என்ன செய்யப்பட்டார்கள்? நிறுத்தப்பட்டார்கள். இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, நாங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டு கையையும் நீங்க உயர்த்தி உங்களுடைய பார்வை எங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஜீவ விருட்சத்தின் இந்த மரத்தின் மேல இருக்கணும், சரிதானா? நீங்க வேற எங்கேயும் பார்க்க கூடாது. ரெண்டு கையும் உயர்த்தி சொல்ற வரைக்கும் கையை கீழே போட்டக்கூடாது. நல்லா உயர்த்துங்க. உயர்த்தி நீங்க நேரம் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பாருங்க. ஆதாமும் ஏவாளும், நான் வசனத்தை தான் பேசிட்டு இருக்கிறேன். ஆதாமும் ஏவாளும் ஜீவ விருட்சத்தின் கனியை பாருங்க, என்னையும் பார்க்காதீங்க. ஆதாமும் ஏவாளும் அவர்கள் ஒவ்வொரு முறையும் வந்து இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள வர்றதுக்கு, ஏன்னா அங்க பூமியில அவர்களுக்கு படுகிறதான வேதனைக்கு அளவே கிடையாது. நீ வேதனையோட பிள்ளை பெறுவான்னு சொல்லப்பட்டாச்சு. அதுக்கு பின்பதாக நீங்க பூமியில நீ வேர்வை சிந்து தான் உழைக்கணும்னு சொல்லியாச்சு. அங்க இவங்க கடினமாய் உழைக்க வேண்டியதாயிருச்சு. இந்த ஏதேன் தோட்டத்தின் ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. அவங்க ஒவ்வொரு முறையும் அவங்க இந்த இடத்துக்கு வரும் பொழுதெல்லாம் இந்த கேருபீன்களை பார்த்து கேட்டிருப்பாங்க. ஆமென். இந்த கேருபீன்கள், ஏன்னா இங்க இவங்க ஒரு மனுஷ முகமாக தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த ஆதாமும் ஏவாளும் வந்து கேருபீன்களை பார்த்து, கொஞ்சம் எங்களுக்கு நாங்க உள்ள போகட்டுமே, எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க. அதுக்கு நடுவில் சுடரொளி பட்டயம் அது வீசிக்கொண்டே இருக்கிறது. ஆனா இந்த கேருபீன்களுடைய முகத்தை பாருங்க, ரெண்டு பேருடைய முகத்தை பாருங்க. இந்த முகம் இந்த ஆதாமும் ஏவாளும் எவ்வளவு அவங்க கெஞ்சினாலும் இந்த முகம் திருப்பப்பட
மாட்டாது. அவர்கள் எங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க? ஜீவ விருட்சத்தை காவல் செய்ய. அதுலயும் சொல்லப்பட்டா ஏதேன் தோட்டத்தை காவல் செய்ய, ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறதான இந்த ஜீவ விருட்சத்தை காவல் செய்ய அவர்களுடைய முகம் எப்பொழுதுமே இதன் மேல பதிக்கப்பட்டே இருக்கிறது. அவங்களுடைய பார்வை எப்பொழுதுமே இதன் மேலேயே தான் இருக்கும். ஆகையினால அங்கிருந்து வந்து ஆதாம் ஏவாளை எவ்வளவு கெஞ்சினாலும் அங்க உத்தரவு இல்லை, இவர்களுடைய முகம் திருப்பப்படவே இல்லை. சரிதானா? இப்ப கொஞ்ச நேரம் உட்காருங்க. நீங்க ரொம்ப நேரம் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம், மறுபடியும் கூப்பிடுவேன், நீங்க போய் பாருங்க. இதே சம்பவம் தான் ஆசரிப்பு கூடாரத்திலே ஆண்டவராகிய தேவன் பரலோகத்திலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ இந்த பூமியிலே ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய வேண்டும் என்று மோசேக்கு கட்டளையிட்டார். அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருந்தது? பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். சரிதானா? இந்த மகா பரிசுத்த ஸ்தலம், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். வசனம் பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு தெரியும் தானே? அல்லேலூயா, ஆமென். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பெட்டி உண்டு. இந்த உடன்படிக்கை பெட்டி இது தேவனுடைய மகிமையினால நிறைந்திருந்தது. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே ஜீவ விருட்சமாக இங்கே ஒரு மரம் இருந்தது. யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தின் பிரயாணத்தில் இருக்கும் பொழுது அங்கே ஆண்டவராகிய தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்க சொன்னார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு உடன்படிக்கை பெட்டி இருந்தது. இந்த மரத்திற்கு பதிலாக அங்கே ஒரு உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டியை காவல் செய்வதற்காக அங்கே ஆண்டவர் மோசேயினிடத்தில் என்ன சொன்னார்? உடன்படிக்கை பெட்டியை செய்ய வேண்டும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் கேருபீன்களை செய்து அங்கே ஏற்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அந்த பிக்சர் ஏதாவது இருக்குதா? அதை போட்டு காமிங்க. உடன்படிக்கை பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே ஆமென் கேருபீன்கள், 2 கேருபீன்களை வச்சிருக்கிறாரு. இந்த படத்தை பாருங்க. 2 ரெக்கைகளை மேலே விரித்தவர்களாக அங்கே அந்த 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 உடன்படிக்கை பெட்டியவே நோக்கி பார்த்தவைகளாக அந்த கேருபீன்கள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்குரிய வசனங்கள் எல்லாம் நான் சொல்றேன், குறிச்சு மட்டும் வச்சுக்கோங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் அங்கே நாம் அந்த வசனத்துல நாம் வாசிக்க முடியும். இந்த கேருபீன்கள் என்ன செய்யும்? 2 ரெக்கைகளை விரித்திருக்கும். அது எப்பொழுதுமே உடன்படிக்கை பெட்டியின் மேல, உடன்படிக்கை பெட்டி நீங்க மறந்துட கூடாது. இந்த ஜீவ விருட்சம் தான் இயேசு கிறிஸ்துன்னு நம்ம பார்த்தோம். இந்த ஜீவ விருட்சம் தான் தேவனாகிய கர்த்தர் என்று பார்த்தோம். இப்ப இந்த ஜீவ விருட்சம் இப்ப எப்படி ஆயிடுச்சு? உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டியில தேவனே வாசம் பண்றார். அந்த உடன்படிக்கை பெட்டி தான் கர்த்தர். அல்லேலூயா. யார் ஒருத்தரும் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள நுழைய முடியாது. யாருக்குமே வாய்ப்பு கிடையாது. பிரதான ஆசாரியர், மகா பிரதான ஆசாரியர் மாத்திரமே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழையிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. அப்படித்தான் பழைய ஏற்பாட்டு காலங்களில் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்தும் இந்த கேருபீன்களை குறித்தும் இன்னும் 1-2 உதாரணங்களை நான் சொல்லிட்டு அடுத்து இன்னைக்கு சொல்ல வேண்டியதுல சத்தியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியா ராஜா அவன் இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்தும் அல்லது இந்த ஜீவ மரத்தை குறித்தும் இங்கே காவல் செய்ய ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதான கேருபீன்களை குறித்தும் இந்த எசேக்கியா ராஜா இப்படி சொல்லுகிறான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம், யாராவது எடுத்தவங்க வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம், அதுல 15வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 15. எசேக்கியா ராஜா சொல்றாரு, கேருபீன்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். அல்லேலூயா. இப்ப எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால எசேக்கியா ராஜா அந்த அந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்தும் இந்த ஜீவ விருட்சத்தை குறித்தும் எசேக்கியா ராஜா இப்படி பார்த்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? கேருபீன்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அல்லேலூயா,
அல்லேலூயா. அப்படின்னா எசேக்கியா ராஜா என்ன சொல்றாரு? இந்த ஜீவ விருட்சம் தான் உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி தான் பூமியில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவராலே தான் இவராலே தான் வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. ஆமென். அவரால தான் வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டு உண்டாயிற்று என்று எசேக்கியா ராஜா சொல்றார். இன்னும் ஆசாப் தன்னுடைய சங்கீதத்துல சொல்றார். சங்கீதம் 80வது சங்கீதம் 1வது வசனத்துல வாசிக்க. 80வது சங்கீதம் 1வது வசனம். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே. இப்போ ஆசாப் தன்னுடைய சங்கீதத்தில் இப்படி சொல்றான், கேருபீன்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மேலோட்டமா 1-2 காரியங்களா தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் ரொம்ப பழைய பாட்டுக்குள்ள ரொம்ப போகலாம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டைம் போயிடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம புரிந்து கொள்வதற்காக தான் சில விஷயத்த சொல்ல வர்றேன். இப்போ ஏதேன் தோட்டத்திலிருந்து மறுபடியும் நம்ம அதை ஞாபகத்துக்கு கொண்டு வருவோம். ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஜீவ விருட்சம் இருந்தது. இந்த ஜீவ விருட்சத்தை காவல் செய்ய 2 கேருபீன்களை ஏற்படுத்தியிருந்தார். இந்த கேருபீன்கள் எப்பொழுதுமே இந்த ஜீவ விருட்சத்தை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கும், வேற எந்த பக்கமும் என்ன செய்யாது, திரும்பாது. இப்போ ஆண்டவராகிய தேவன் மோசேக்கு சொன்ன கட்டளையின்படியாகவே வனாந்தரத்தில் வரும்பொழுது ஆசரிப்பு கூடாரம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஆசரிப்பு கூடாரம் தேவனுடைய மகிமையை காணவும் தேவனுடைய மகத்துவத்தை காணவும் அங்கே ஏற்படுத்தப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த ஜீவ விருட்சத்துக்கு பதிலாக இங்கே உடன்படிக்கை பெட்டி ஏற்படுத்தப்பட்டது. உடன்படிக்கை பெட்டியின் மேல 2 பக்கமும், அந்த பக்கமும் இந்த பக்கமும் கேருபீன்கள் ரெக்கைகளை விரித்தவைகளாக அவைகள் எப்பொழுதுமே இதையே நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய முகங்கள் திருப்பப்படவே இல்லை. இந்த 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 ஜீவ விருட்சத்தை எப்பொழுதுமே தேவன் மேலேயே, கர்த்தர் மேலேயே, ஆமென், அவருடைய வல்லமை மேலேயே அவைகளுடைய கண்கள் பதிக்கப்பட்டே இருந்தது. அல்லேலூயா. சாலமோன் தன்னுடைய ஆலயத்தை கட்டி முடித்து தன்னுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைத்தான். அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலேயும் 2 பக்கம் கேருபீன்கள் வைக்கப்பட்டிருந்தது. ஆமென், சொல்லுவோமாக. இப்போ எசேக்கியா ராஜா அந்த காட்சியை பார்த்துட்டு அவன் இப்படி வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு அவன் இப்படி சொல்றான், கேருபீன்கள் மத்தியில வாசம் பண்ண இருக்கிற தேவனாகிய கர்த்தாவே, நீரே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், நீரே பூமியின் ராஜ்யங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவர் என்று எசேக்கியா ராஜா சொல்றான். ஆசாப் தன்னுடைய சங்கீதத்துல சொல்றான், கேருபீன்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அமைப்பு ஒரு சரணத்தை பாடிட்டு அப்படியே நான் புதிய பாட்டுக்குள்ள நான் வர விரும்புகிறேன். எஃப் மேஜர் பிடிங்க, கையை உயர்த்தி. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஓ ஆராதனை உமக்கு. தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. கையை உயர்த்தி பரிசுத்த ஸ்தலத்திலே வீற்றிருக்கிறதான, வானத்தையும் பூமியும் படைத்து உண்டாக்கினதான, பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் மேற்பட்டவராகிய அந்த தேவனுக்கு ஒரு ஆராதனை செய்வோமாக. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கேருபீன்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதான கர்த்தர் 2000 வருடத்துக்கு முன்பதாக இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக இந்த பூமியில பிறந்தார். அல்லேலூயா. நம்மளுடைய இந்த வார்த்தையை சொல்றேன். இப்ப நம்ம தியானிச்சதான் அந்த வசனத்தை தான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். கேருபீன்களின் மத்தியில வாசம் பண்ணுகிற ஜீவ விருட்சம், கேருபீன்களின் மத்தியில வாசம் பண்ணுகிறதான தேவனானவர், கேருபீன்களின் மத்தியில வாசம் பண்ணுகிற பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் மேலானவர், கேருபீன்களின் மத்தியில வாசம் பண்ணுகிற
எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர், அண்ட சராசரங்களை படைத்து உண்டாக்கினதான தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக மாம்ச சரீரத்தில் இந்த பூமியில வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஒரு கன்னியினுடைய வயிற்றில இந்த பூமியில பரிசுத்தமாக பிறந்தார். நமக்கு தெரியும், அவர் வளர்ந்தார், வாழ்ந்தார், அவர் மரித்தார். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல எல்லா இடங்கள்லுமே இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணங்களை குறித்து தியானிச்சுட்டு வர்றாங்க. இந்த மாதத்துல சரியாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தியானிக்கிற நமக்கும் கிருபை தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் முழு உலகத்தில் இருக்கிறதான எல்லா ஜனங்களுடைய பாவத்தையும் தன்மேல் சுமந்து கொண்டு அவர் சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா. சிலுவையிலே மரித்தார். சரிதானா? அண்ட சராசரங்களை படைத்து உண்டாக்கினதான தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துல வந்து உங்களுக்காக எனக்காக மாம்ச சாயலாகி அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். மரித்த சரீரத்தை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? கல்லறையில அடக்கம் பண்ணாங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ராத்திரி முழுசும் உட்கார்ந்து கொஞ்சம் தியானிச்சு மண்டையை கசக்கி எடுத்து உங்களோட பேசிட்டே இருக்கிறேன். இந்த வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக இருப்பதாக. அல்லேலூயா. நம்ம ஏதோ இந்த பாரம்பரியமா கூடி வரக்கூடியதான சபையில கூடி வரக்கூடியதான கூட்டம் கிடையாது. இந்த கூட்டம் ஆவிக்குரிய கூட்டம். அல்லேலூயா. இந்த வார்த்தை நேரடியா உள்ள போகணும். இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அவருடைய மரித்த சரீரத்தை கொண்டு போய் கல்லறையில கொண்டு போய் வச்சாங்க. அந்த கல்லறை இருக்கக்கூடியதான இடம் அது ஒரு தோட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கலாம், லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கலாம். அந்த கல்லறை வைக்கப்பட்டதான இடம் என்ன இடம்? தோட்டம். ஆரம்பத்துல இந்த ஜீவ விருட்சம் எங்க இருந்துச்சு? ஏதேன் என்கிறதான தோட்டத்தில் இருந்தது. இப்போ மகிமையுள்ள தேவன் இந்த உலகத்துல மாம்ச சாயலாகி உங்களுக்காகவும் எனக்காக ரத்தம் சிந்தி மரித்து அவருடைய சரீரத்தை கொண்டு போய் ஒரு தோட்டத்துல இருக்கிறதான ஒரு கல்லறையில கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? வச்சாங்க. அந்த கல்லறையில எத்தனை நாள் அவருடைய சரீரம் வைக்கப்பட்டிருந்தது? எத்தனை நாள் வைக்கப்பட்டிருந்தது? 3 நாள். 3வது நாளிலே அந்த சரீரம் உயிரோடு எழுப்பப்பட்டது. 2 கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. அல்லேலூயா. 3வது நாளிலே மரித்த சரீரம் உயிரோடு எழுப்பப்பட்டது. வசனம் சொல்கிறது, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த அந்த சரீரத்தை 3வது நாள்ல அங்க எல்லாரும் நம்பிக்கை இல்லாமல் இருந்ததான இன்னும் சிலர் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை மனசுல ஞாபகத்துல வச்சுக்கொண்டு அந்த சரீரத்துக்கு தைலம் பூசும்படியாக, பரிமள தைலம் பூசும்படியாக, வாசனை திரவியங்களை கொண்டு வந்து அந்த சரீரத்துக்கு பூசும்படியாக அங்க சில பெண்கள் வராங்க, இயேசுவுடைய சீசர்கள் வராங்க. எல்லாரும் ஆர்வமாய் அதிகாலையிலே எழுந்து புறப்பட்டு வருகிறார். எல்லாரும் எடுத்துக்கோங்க. யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்கிறதை கண்டாள். அல்லேலூயா. கல்லறை அவளுக்காக அடைக்கப்பட்டதான கல் திறக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அவ அங்கிருந்து வரும் பொழுது கல்லறையே ஒரு பெரிய கல் அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லை திறப்பவன் யார் என்று அவ ஆர்வத்தோடு வந்திருக்கிறார். ஆனா அவ வர்றதுக்கு முன்னாடியே கல் அவளுக்காக திறக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. இப்ப நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆமென், ஆண்டவர் அடைக்கப்பட்டதான வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். எனக்காக கர்த்தர் ஒரு வாசலை திறந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் திறந்த வாசலை எந்த ஒரு மனிதனும் பூட்டவும் முடியாது, எந்த ஒரு மனிதனும் அடைக்க முடியாது. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியானால் மரியாள் அந்த கல்லறை இடத்திற்கு வரும் பொழுது வாசல் திறக்கப்பட்டிருந்தது, கல் புரட்டப்பட்டிருந்தது. இவன் வேகமா உள்ள வந்து அங்க பாக்குறா, கல் எடுத்து போட்டிருந்தது. உடனே அவள் ஓடி கல் புரட்டப்பட்டிருக்கிறதை கண்ட உடனே அவன் ஆர்வமா ஓடி போய் அங்க இருக்கிற மற்ற சீசர்களுக்கு அறிவிப்பு கொடுக்கிறான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். பேதுருவும் யோவானும் வேகமா என்ன செய்றாங்க? ஓடி வராங்க.
உள்ள வந்து பார்க்கறாங்க. சுருட்டப்பட்டதான சீலை என்ன செய்யறாங்க பார்க்கறாங்க. இதை ஒன்னொன்னா டீடைலா தியானிக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்லை, அதனாலதான் நேர வசனத்துக்குள்ள வந்துடுறேன். சுருட்டப்பட்டதான சீலையை பார்க்கறாங்க. அங்க வைக்கப்பட்டிருக்கிற சரீரத்தை, இயேசுனுடைய சரீரத்தை காணவில்லை. ஆனாலும் காணலையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் இருந்தது. அந்த பேதுருவும் யோவானும் அவர்களை குறித்து சொல்லப்படுகிறது 9வது வசனத்துல, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பேதுருவும் யோவானும் உள்ள வந்து கல்லறைக்குள்ள வந்து பார்க்கறாங்க. உள்ள இயேசுவின் சரீரத்தை காணல. ஆனா காணலையே, அப்ப இயேசு உயிர்த்தெழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பல. இயேசுடைய வார்த்தையை அவங்க விசுவாசிக்கவும் இல்லை. மறுபடியும் செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. இப்ப வேகமா ஓடி போய் சொல்ல போனதான மரியாள். இந்த மரியாள் யார் அப்படின்னா மகதலேனா மரியாள். அல்லேலூயா. இந்த மகதலேனா மரியாள் ஏற்கனவே 7 பொல்லாத ஆவியினால பிடிக்கப்பட்டிருந்தாள். வசனத்துல லூக்கா 8வது அதிகாரத்தில் இருக்கும். பொல்லாத அசுத்த ஆவியினால பிடிக்கப்பட்டிருந்தால் இயேசு இவளை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. அவன் இப்போ அதனால இயேசுவுக்கு சீசியாக மாறிட்டா. இப்போ மறுபடியும் வேகமா ஓடி வந்து இவதான் முதலாவது கல்லறைக்குள்ள ஒரு சம்பவத்தை பார்க்கிறான். அந்த சம்பவத்தை தான் இப்ப சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அங்க 12வது வசனத்தை வாசிங்க. 11, 12. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அல்லேலூயா. இப்போ அந்த 2 தூதர்கள் வாங்க, கேருபீன்கள் வாங்க. இப்போ கல்லறைக்குள்ள இயேசுனுடைய சரீரத்தை காணல. ஆனா சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்துல கீழே உட்காருங்க, அதுல உட்காருங்க. இங்க அது மேல உட்காருங்க. உட்கார்ந்துட்டு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இயேசுனுடைய சரீரம் நான் முதல்ல சொல்லிட்டேன். ஏதேன் தோட்டத்தில் இருந்ததான ஜீவ விருட்சம் அவர்தான். ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்ததான உடன்படிக்கை பெட்டி அவர்தான். சாலமோன் கட்டின தேவனுடைய ஆலயத்தில் இருந்த உடன்படிக்கை பெட்டி அவர்தான். இப்ப அவர் தான் இந்த பூமிக்கு மனுஷனாக என்ன செஞ்சிருக்கிறாரு, மாம்ச சரீரத்துல வந்திருக்கிறார். தேவனுடைய மகத்துவத்தை பாருங்க, தேவனுடைய வல்லமையை பாருங்க. அவர் தான் மாம்ச சரீரத்துல வந்திருக்கிறாரு. அவரை எல்லாரும் சிலுவையில அரைஞ்சு என்ன செஞ்சாங்க, கொலை செஞ்சுட்டாங்க. இப்ப அவருடைய சரீரத்தை கொண்டு போய் ஒரு தோட்டத்துல இருந்த கல்லறையில கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள்ல வந்து பாக்குறாங்க. அடக்கம் பண்ணப்பட்ட இப்ப இதுதான் ஒரு அந்த சரீரம் வைக்கப்பட்டதான இடம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இயேசுனுடைய சரீரத்தை காணல. இப்ப இந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்த இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்துல தலைமாட்டுல ஒருத்தனும் கால் மாட்டுல ஒருத்தனும், இவங்க 2 பேரும் தூதர்கள், வெள்ளுடை தரித்தவர்களாக 2 பேரும் தூதர்கள். இவர்கள் கேருபீன்கள். அல்லேலூயா. இவங்க 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்தது கூட இருக்கிறாங்க. ஏன்னா இங்க பாக்குறதுக்கு யார் இல்ல, இயேசு இல்ல, தேவன் இல்ல, கர்த்தர் இல்ல. அல்லேலூயா. இவங்க ஒருத்தர் முகத்தை ஒருத்தர், வசனம் அப்படிதான் இருக்கு, நான் வசனத்தை தான் பேசிட்டு இருக்கிறேன். இவங்க ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வேகமா ஒருத்தவங்க ஓடி வந்தாங்க. பாத்தீங்களா, மகதலேனா மரியாள். வசனத்தை பாருங்க. மகதலேனா மரியாள் அங்கே உள்ளே குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்த பொழுது 2 தூதர்கள் இருக்கிறத பார்க்கிறா. தலைமாட்டில ஒருத்தனும் கால் மாட்டில ஒருத்தனும் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டாள். 13வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அல்லேலூயா. இப்போ இத்தனை வருடத்திற்கு பின்பதாக, எத்தனை வருடம் நமக்கு தெரியல, ஏதேன் தோட்டத்திலிருந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த வருடங்கள் எத்தனை வருடங்கள் தெரியல. அது 6000 வருடமோ 7000 வருடமோ எத்தனை வருடங்கள் தெரியல. வேதத்தின்படி 6000 வருடங்கள்னு நம்ம பார்க்கிறோம். சரித்திரத்தின்படி 6000 வருஷத்திற்கு அப்புறம் முதல் முறையாக இந்த ஜீவ விருட்சத்தை காவல் செய்த, ஏதேன் தோட்டத்தை காவல் செய்த, உடன்படிக்கை பெட்டியை காவல் செய்த, தேவனுக்கு எப்போதுமே பணிவிடை செய்து அந்த தேவனையே காவல் செய்து கொண்டிருந்ததான வெள்ளுடை தரித்ததான தூதர்கள், கேருபீன்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைமா, இதுவரைக்கும் இங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அங்க சரீரம் இல்ல, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைமா
வேகமா ஓடி வந்ததான மரியாளை இவங்க இப்ப திரும்பி பார்க்கறாங்க. இப்போ அங்க மரியாள் வந்தா நல்லா இருக்கும். மரியாள் ஒருத்தவங்க அழுதுகிட்டே வந்தா நல்லா இருக்கும். சரி, அவன் சிரிச்சுட்டுல வருவா. பிரீத்தி அங்க இருந்து கொஞ்சம் சிரிப்பு தான் இருக்கும். எல்லாருடைய முகத்திலே ரொம்ப சிரிப்பு இருக்குது, அடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அந்த கற்பனைகளை யோசிச்சு பாருங்க. மரியாள் அழுது கொண்டே வருகிறாள். இந்த 2 தூதர்களும் ஃபர்ஸ்ட் டைமா திரும்பி பார்த்து மரியாளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. மரியாளே, ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா. அங்க ஏதேன் தோட்டத்துல ஐயோ எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டோமே, இழந்துட்டோமே, இந்த மேன்மை இழந்துட்டோமேன்னு ஒருத்தவங்க அழுதாங்க. இப்ப இங்கேயும் ஒருத்தவங்க அழுது வந்து இப்ப இந்த இயேசுவையும் மிஸ் பண்ணிட்டோமே, இவர் நம்ம கூட இருந்தது எவ்வளவு பெரிய அற்புதம். ஆமென். அவர் தான் எனக்கே சுகம் கொடுத்தார். அவர் தான் என்னிலிருந்து பிசாசுகளை துரத்தினார். அவர் தான் எல்லாரையும் சுகப்படுத்தினார். அவரிடத்திலிருந்து வல்லமைகள் புறப்பட்டது. இப்போ அந்த வைக்கப்பட்டிருந்த சரீரம் வைக்கப்பட்டிருந்த இயேசுவை காணவில்லையே, எனக்கு வாழ்க்கை போச்சு, இனி வாழ்வு கிடைக்குமா, இனி நம்பிக்கை பிறக்குமா, இனி எனக்கு எதிர்காலம் உண்டாகுமா, இனி எனக்கு ஒரு வாழ்வு உண்டாகுமா என்று சொல்லி மரியாள் அவள் வந்து அழுது கொண்டிருக்கும் பொழுது இவங்க 2 பேரும் திருப்பி பார்த்து மரியாளை திருப்பி பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார்கள். அல்லேலூயா. இதை விட ஹைலைட் என்ன தெரியுமா? இவங்க மரியாளை பார்த்து சொன்னது மாத்திரம் இல்ல, அதுக்கு அடுத்து பாருங்க, அதுல பாருங்க 13வது வசனத்துல பாருங்க, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியல அப்படின்னு மரியாள் சொல்றாங்க. 14வது வசனத்துல இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப மரியாள் வந்து நிற்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் மரியாளை பார்த்து சொல்றாங்க, மரியாளை ஏன் அழுகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பார்க்கும் பொழுது உடனே இவங்களுடைய பார்வை எங்க போகுதுன்னா, நேர அதற்கு பின்னாடி மரியாள் நிற்கிறதுக்கு பின்பதாக நிற்கிற இயேசுவை பார்க்க இவர்களுடைய முகம் நோக்கி பார்த்தது. அல்லேலூயா. ஏன்னா காலமாக வருடங்களாக கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்கு மேலாக இவங்களுடைய முகம், இந்த 2 பேருடைய முகம் எப்போதுமே எங்கதான் நோக்கி பார்த்து கொண்டிருந்தது? இந்த ஜீவ விருட்சத்தையே, உடன்படிக்கை பெட்டியையே, தேவனையே, வானத்தையும் பூமியை படைத்து உண்டாக்கின கர்த்தரையே. அதனாலதான் சொல்றோங்க, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அல்லேலூயா. எப்போதுமே இவரையே நோக்கி பார்த்ததான இந்த முகங்கள். ஆமா, இப்போ ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? இப்ப திடீர்னு பாக்குறாங்க, மரியாளுக்கு பின்னாடி நிக்கிற இயேசுவை பாக்குறாங்க. இயேசுவை பார்த்த உடனே மரியாள் ஆச்சரியப்பட்டு பின்னாடி திரும்பி பாக்குறா. அங்க இயேசு நிற்கிறதை கண்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இயேசு இந்த மரியாளை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, 15வது வசனத்துல பாருங்க, இயேசு அவளை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை பாருங்க, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், நீ யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை எப்படி எண்ணினாலாம்? தோட்டக்காரர் என்று. ஏதேன் தோட்டத்தில் இருந்ததான ஒருத்தர், என்ன ஏதேன் தோட்டத்தில் இருந்ததான ஒருத்தர். இவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? இந்த மரத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? இவர்தான் வானத்தை பூமி படைத்து உண்டாக்கினவர். இவர்தான் ராஜ்யங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவர். இவர்தான் அண்ட சராசரங்களை படைத்தவர். இவர்தான் எல்லாவற்றுக்கும் காரணர். இவர் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. இப்போ சரீரம் இல்லை, அதுக்கு பதில் இந்த ஜீவ விருட்சம், இந்த மரம் இப்போ இயேசுவாக, உயிர் திறந்த இயேசுவாக மரியாளுக்கு பின்பதாக வந்திருக்கு. அதாவது நான் அதை இன்னும் சொல்ல விரும்புகிறேன். ஆதாமும் ஏவாளும் தோட்டத்துக்குள்ள உள்ள நுழைகிறதுக்கு அவங்க பிரயாசப்பட்டாங்க. இவங்க 2 பேரும் அங்க என்ன இருக்க மாட்டாங்க, திரும்பி பார்க்கவே கிடையாது. ஆனா இப்போ இவரே மரியாளை சந்திக்கிறதுக்கு மரியாளுக்கு பின்னாடி வந்து நிற்கிறார். அல்லேலூயா. புரியுதாங்க உங்களுக்கு? நீங்களும் நானும் அவரை தேடி போகல, அவரே நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. இயேசுவே நம்மை தேடி வந்தார். யாராவது சொல்ல முடியுமா நான் தான் அவரை தேடி போனேன் அப்படின்னு? இல்ல. பாவிகளா இருக்கும் பொழுதே கிறிஸ்து இயேசு உங்களுக்காகவும் எனக்காக இந்த உலகத்துல வந்தார், நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. நீயா போக வேண்டாம், நானே உனக்காக வருகிறேன் என்று கல்லறைக்குள் இருந்ததான அவர்
அவன் உயிர் தெழுந்த இயேசுவாக வெளியிலே புறப்பட்டு வந்து அந்த மரியாதை பார்த்து சொன்னாங்க, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? நீங்க புறப்பட்டு உட்காந்துக்கோங்க. இந்த வார்த்தையோட நான் முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவஜனமே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? அல்லேலூயா. ஏன் அழுகிறாய்? எனக்கு கூட சில நேரத்துல இந்த வாரத்துலலாம் என் கண்ணில் இருந்து கண்ணீர் அதிகமாக வந்த நேரத்தை நான் ஃபீல் பண்றேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஏன் அழுகிறாய், என் சபையை நான் கட்டுவேன். எனக்கு என்ன அழுக வரும்? ஆண்டவரே, சபையை நீங்க கட்டுங்கப்பா. இந்த ஊர்ல, இந்த பகுதியில் இந்த திருச்சபையை நீங்க கட்டுங்கப்பா. எங்களை என்ன நோக்கத்துக்காக இங்க கொண்டு வந்திருக்கிறீங்களோ, 10 வருஷம் முடிய போகுது. அடுத்த பிப்ரவரி வந்துச்சுன்னா 10 வருஷம் முடிய போகுது. ஆண்டவரே, எங்களை குறித்து நீங்க இவ்வளவு தரிசனத்தை கொடுத்து, இவ்வளவு வெளிப்பாட்டை கொடுத்து எங்களை இந்த ஊருக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னா, எங்களை கொண்டதான தேவனுடைய திட்டம் என்ன? கடந்த நாட்கள்ல அழுத, இப்போ கண்ணில் கண்ணீர் வருது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் சபையை நான் கட்டுவேன். அல்லேலூயா. இதே போல நீங்க எதுக்காக கண்ணீர் வடிக்கிறீங்களோ தெரியல. ஒருவேளை கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாலும் எதிர்காலத்தை குறித்து, ஆமென், நடக்க போகிற காரியங்களை குறித்து, தேவைகளை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வேலைகளை குறித்து, என்ன காரியத்தை குறித்ததான ஒரு அழுத்தத்தோடு கூட சில நேரங்களில் உங்களுக்குள் கண்ணீர்கள் வருகிறதோ, அந்த கண்ணீரை எல்லாவற்றையும் ஆண்டவர் துருத்தியிலே சேர்த்து வைக்கிறார். அல்லேலூயா. அந்த கண்ணீரை எல்லாவற்றையும் ஆண்டவர் துருத்திலே சேர்த்து வைக்கிறார். அந்த கண்ணீர் ஒரு நாள் வீண் போகாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் அழுகிறாய்? நான் உனக்காக உயிர் தெழுந்தேன். உயிர் தெழுந்த இயேசுவாக நான் உனக்கு முன்பதாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆமென், நீ யாரை தேடுகிறாய்? ஆமென். அவன் மரித்த சரீரத்தை தேடிட்டு இருக்கிறார். ஆமென். மரித்த சரீரமாகிய இயேசு அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, அவர் இங்கே இல்லை, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதைத்தான் ஆபிரகாம் காலத்துக்கு முன்பதாக வாழ்ந்ததான யோபு பக்தன் சொன்னான், என் மீட்பர். இதெல்லாம் என்னை விட்டு போனா என்னங்க? எல்லாம் என்னை விட்டு புகழ் போகலாம், ஆமென், செல்வாக்கு போகலாம், எல்லாம் போகலாம், சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்துகள் எல்லாம் போகலாம். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் மீட்பர். ஆபிரகாம் காலத்துக்கு முன்பதாக வந்ததான வாழ்ந்ததான யோபுவுக்கே அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும்னா, உங்களுக்கு எனக்கும் ஏன் நம்பிக்கை இன்னும் வரல? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தி இருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த உலகத்துல பிறந்தது உண்மை, அவர் வாழ்ந்தது உண்மை, மரித்தது உண்மை, 3வது நாளில உயிரோடு கூட எழுந்தது உண்மை. இவ்வளவு ஆதாரங்களை கொடுத்தும் நம்முடைய இருதயம் ஏன் விசுவாசிக்கல? எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் மரித்து போகவில்லை. இன்னும் செய்தி இருக்குது. ஆனா நான் இதோட நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த சுடரடி பட்டயத்தை குறித்து நான் உங்களோட பேசணும்னு நான் பார்த்தேன். நான் இதோட முடிக்க விரும்புகிறேன். ஸ்திரியே, நீ ஏன் அழுகிறாய்? உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். உனக்காக நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து விட்டேன். நீங்க எதை குறிச்சுங்க அழுகிறீங்க? அல்லேலூயா. உங்க இருதயம் எதை குறித்து பாரப்படுகிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரியே, ஆதாமே, ஏவாளே, மரியாளே, நீ ஏன் அழுகிறாய்? நீ யாரை தேடுகிறாய்? நீ தேடுகிறவரே உனக்கு பின்பதாக வந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். உங்க பக்கத்திலே இருக்கிறாருங்க, உங்க கூடயே இருக்கிறார். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல, ஓ ஹல்லேலூயா, முடிஞ்சா உங்க கண்ணில இருந்து கண்ணீர் வந்துடட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை எல்லாவற்றையும் துருத்தியிலே சேர்த்து வைக்கிறார். இருதயத்தை கடினமாக்காதீங்க, இருதயத்தை கடினமாக்காதீங்க. ஆர்வமாய் அன்னைக்கு அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வந்ததான மரியாளுக்கு முதலாவது தரிசனமானார். யார் ஆர்வமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தாங்க கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார். யாரு ரொம்ப ஆசையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார்.
சும்மா பாரம்பரியமாய் அனுசரித்து வந்ததான போதனைகள் எல்லாம் விட்டுருங்க. அல்லேலூயா. பாரம்பரியமாய் கடைபிடித்து வந்ததை வைத்து நமக்கு என்ன? அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல நம்முடைய இருதயம் உடைக்கப்படட்டும். கர்த்தர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், என்னை சந்தித்த ஆண்டவர் உங்களையும் சந்திக்கிறார். என்னோடு பேசின ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய ஜனங்களுடைய கண்ணீர்கள் உங்களுடைய சமூகத்துல துருத்தியில சேர்க்கப்படுவதா? நீ ஏன் அழுகிறாய்? நீ யாரை தேடுகிறாய்? உனக்காக நான் உயிர் தெழுந்தேனே. உயிர் தெழுந்த இயேசு நானே உன் பக்கத்திலே வந்து நிற்கிறேன். அவரை தோட்டக்காரர் என்று எண்ணினால் அவர் தோட்டக்காரர் அல்ல. தோட்டத்துக்கு சொந்தக்காரர் அவர்தான். தோட்டத்துக்கு உரியவரே அவர்தான். அவர்தான் நித்திய வாழ்வை கொடுக்கக்கூடியவர். அவர்தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் நித்திய வாழ்வை கொடுக்கக்கூடியவர். அவரே உங்களுக்காகவும் எனக்காக வெளிப்பட்டு தன்னை அவன் ஹல்லேலூயா நமக்கு முன்பதாக அவன் தன்னை நிரூபித்து காண்பித்து, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்குள் இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அன்றைக்கு மரியாதை பலப்படுத்தினவர் இன்றைக்கு உங்களையும் என்னை பலப்படுத்துவாராக. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்பமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய அழுகைக்கும் நம்முடைய கண்ணீருக்கும் ஆண்டவர் ஒரு பதிலை வைத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் பாரத்தை கர்த்தர் ஒருவரை அறிந்திருக்கிறார். அன்றைக்கு மரியாதை அவ்வளவு ஆதங்கப்பட்டு வந்து நிற்கிறார். அவருடைய ஆதங்கத்தை யார் ஒருவர் புரிந்து கொள்ள முடியல. அவள் அழுது கொண்டே கல்லறை நடத்திற்கு நிற்கிறார். ஆனால் அங்கே ஒருவர் அவளுக்காக தோன்றினாரே, அதே நபர் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த இடத்திலே வெளிப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர் அவரை பார்க்கிறீங்க? எத்தனை பேர் அவரை தரிசிக்கீங்க? எத்தனை பேருக்கு அவர் தென்படுகிறார்? எத்தனை பேருக்கு அவர் வெளிப்படுகிறார்? கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா சொல்லுங்க. நான் ஆராதிக்கிற இயேசு அவர் மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுந்தார். என் மீட்பர் அவர் உயிரோடு கூட எழுந்தார். யோபு சொன்ன வார்த்தைகள் அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. தேவரே, நீர் சகலத்தை செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடுவது இல்லை. சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. என் வாழ்க்கையில் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடுவது இல்லை. சகலத்தை செய்து முடிக்க நீர் வல்லவர். எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றி முடிக்கிறவர் நீரே உண்மையுள்ளவர். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. கடைசியாக நம்ம தேவைகளை சொல்றதை காட்டிலும் நம்ம தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி ஆமென். அந்த உன்னத தேவனுக்கு மகிமை செலுத்தி ஆராதனை செலுத்தி இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்வோமாக. 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கேருபீன்கள், சேராபீன்கள், எஃப் மேஜர். ஹல்லேலூயா. கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் அந்த தேவனை நாங்களும் ஆராதிக்கிறோம். அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் அழகானவர், அவர் அருமையானவர், அவர் மகிமை நிறைந்தவர், அவர்
உமக்கு ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ தேவ மகிமை, அவன் அன்றைக்கு இழந்து போன அந்த மகிமையை திரும்பவும் கொடுக்கும்படியாகவே கல்வாரி சிலுவையிலே இயேசுவாகிய நீ மரித்து இன்றைக்கு அந்த மகிமையின் சாயலை இந்த இடத்தில் இருக்கிற யாவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். மாம்சம் எங்களை விட்டு நீங்கி போகட்டும், நிர்வாணம் எங்களை விட்டு நீங்கி போகட்டும், நிர்வாணம் எங்களை விட்டு அகன்று போகட்டும். உம்முடைய மகிமையின் சாயல் இந்த இடத்தில் இருக்கிற யாவரை மூடட்டும். உம்மை ஆராதிக்கிற உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிற யாவரையும் உம்முடைய மகிமை சூழ்ந்து தருவதாக. ஓ, யாருடைய நிர்வாணமும் வெளியே தெரியாதபடிக்கு, யாருடைய நிர்வாணமும் அங்கலாய் வெளியே தெரியாதபடிக்கு உம்முடைய மகிமை ஒவ்வொருவரையும் மூடுவதாக. பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக, சாபங்கள் அகன்று போவதாக, ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. உம்முடைய மகிமை வெளியேறமாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு பேரும் வீட்டின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு ஆமென். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினதான தேவாதி தேவனுக்கு பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் மேற்பட்டவருக்கு மரித்தோரிலிருந்து உயிரோடு உணர்ந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ராஜாதி ராஜாவுக்கு கர்த்தாதி கர்த்தருக்கு என்றென்றைக்கும் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிற ஆமென் தேவாதி தேவனுக்கு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். சிறு கூட்டமாக இருக்கிறோம், 1000 நீர் பெருக செய்வீராக. இந்த திருச்சபை ஊழியர்களை நீங்க ஆசீர்வதிப்பீராக. இந்த கூடாரத்துக்குள்ள வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஒருவரை நீர் கைவிடாதபடிக்கு கடைசி பரியந்தம் முடிவு பரியந்தம் நீர் காத்துக்கொள்ள நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். எல்லாரும் கரை சேரணும்பா, எல்லாரும் அக்கறை சேரணும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த ஆராதனை பங்கு பெற்ற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, கண்ணீரை மாற்றுங்க, தேவைகள் சந்திக்கப்படுவதாக. எங்க முகம் எப்போதுமே உண்மை மாத்திரமே நோக்கி கொண்டிருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. உங்களுடைய சமூகத்தினர்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு இன்றும் என்றும் அவருடைய வருகை நாள் பரியந்தம் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்து செல்லுங்கள். நம்முடைய முகம் எப்பொழுதுமே தேவனை நோக்கி கொண்டிருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சகல தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவர். இந்த வாரம் முழுவதும் நம்மோடு இருந்து கர்த்தர் நடத்துவாராக. ஆமென்.